துவையல் வந்து இந்த மாதிரி நல்லா கொரன்னு இப்படி நல்லா அரைச்சிக்கணும் பாருங்க. இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும், நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. நல்லெண்ணெய் ஊத்திட்டு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். நமக்கு வந்து சாதத்துல போட்டு சாப்பிட்றதுக்கும் சரி, அடிக்கிற வெயிலுக்கு நம்ம இந்த மாதிரி துவையல்லாம் செஞ்சு வச்சுட்டோம்னா, ஒரு ரசம் இருந்தாலும் சரி, வெரைட்டி ரைஸ் இருந்தாலும் சரி, தொட்டு விட்டு சாப்பிடலாம். வாங்க இதை ஈஸியா டேஸ்டா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, இப்ப வந்து நம்ம கிட்ட நிறைய ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, 700 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி இல்லைன்னா புதினா இலைப்பொடி ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ஃப்ரீயா வாங்கிக்கலாம். அது மாதிரி 1500 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி, புதினா இலைப்பொடி, கோதுமை மால்ட் இதுல 3த்துல எது வேணாலும் நீங்க வந்து 2 வாங்கிக்கலாம். 1500 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்க. 3000க்கு மேல வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி 100 கிராம், புதினா இலைப்பொடி 100 கிராம், கோதுமை மால்ட் 100 கிராம், அதுக்கப்புறம் கொள்ளு வெயிட் லாஸ் கஞ்சி, முளைக்கட்டிய கொள்ளு வெயிட் லாஸ் கஞ்சி 100 கிராம். இந்த 4த்துல 3 வந்து உங்களுக்கு 100 கிராம் வந்து ஃப்ரீயா கிடைச்சிரும். 5000க்கு மேல வாங்குறவங்களுக்கு புதினா இலைப்பொடி 100 கிராம், மல்லி இலைப்பொடி 100 கிராம், கோதுமை மால்ட் 100 கிராம், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் கஞ்சி இருக்குல்ல, கொள்ளு வெயிட் லாஸ் கஞ்சி 100 கிராம், இதோட சேர்த்து புளிச்சக்கீரை 100 கிராம். அதுல 4 வந்து நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம். 5 உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், 4 நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம். 7000க்கு மேல நீங்க மசாலா பொருட்கள் எல்லாம் வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி 100 கிராம், புதினா இலைப்பொடி 100 கிராம், அதுக்கப்புறம் கோதுமை மால்ட் 100 கிராம், வெயிட் லாஸ் கஞ்சி, கொள்ளு வெயிட் லாஸ் முளைக்கட்டிய கஞ்சி இருக்கு இல்லையா, அது 100 கிராம், அதுக்கப்புறம் பாவக்காய் பொடி 100 கிராம், அதுக்கப்புறம் புளிச்சக்கீரை 100 கிராம். இந்த 6மே உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த ஆஃபரை நல்லா பயன்படுத்திக்கோங்க. இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மெகா ஆஃபரா இருக்கும். இந்த ஆஃபர் எல்லாமே வெப்சைட்ல உங்களுக்கு காட்டாது. அந்த ஆஃபரோட என்னென்ன பொடி இருக்கோ அதை நான் உங்களுக்கு வந்து அமுச்சு விட்டுருவேன். நீங்க வந்து தைரியமா நீங்க ஆர்டர் பண்ணலாம். இதுவும் நல்ல பயனுள்ள ஆஃபர், உங்களுக்கு வாங்கிக்கோங்க. பாருங்க, இந்த துவையல் செய்யறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்ல மனம் கொடுக்கும், நல்ல ஜீரணமும் ஆகும். 1/4 ஸ்பூனோட கம்மியா மிளகு சேர்த்துக்குவோம். இதுலயே முழு மல்லி ஒரு 10 மல்லி அளவுக்கு சேர்த்துக்கலாம், நல்ல வாசனை கொடுக்கும். இதுலயே நம்ம என்ன பண்ணலாம், 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எந்த கப்ல எடுக்கிறீங்களோ அந்த கப், இது ஒரு 25 கிராம் அளவுக்கு வரும். சேர்த்து செய்யும் போது ரெண்டுமே ஒரு நல்ல ஒரு மனம் கொடுக்கும். இது நல்லா பொரியும் போது என்ன பண்ணலாம், இதுல 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையா இருக்கும். பருப்பு துவையல் செய்யும் போது வாய்வு தன்மை இல்லாம இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பூண்டும் சேர்த்து செய்யும் போது நல்ல வாசனையும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும் நமக்கு. பாருங்க, இதுல வந்து ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதுல ஒரு 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரிலாம் சேர்த்து செய்யும் போது ரொம்ப நல்ல வாசனமா இருக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். முழு மல்லி இதெல்லாம் சேர்க்கலாம். மல்லி இலையோட காம்பு பகுதி இருக்குல்ல, அது கொஞ்சம் போட்டுக்கலாம், நல்ல வாசனையா இருக்கிறதுக்காக. இதுவே வந்து நமக்கு புளி வந்து ஒரு புளியும் கொட்டை சைஸுக்கு சேர்த்துக்கலாம். அப்போ வந்து ஒரு புளிப்பு சுவையோட சேர்த்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம மிளகாய் நிறைய சேர்க்க வேண்டாம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்குவோம், 2ஆ பிச்சு போட்டுக்குவோம். நல்ல ஒரு கலருக்காக காஷ்மீரி சில்லி 1 சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதக்கிட்டு இதுலயே என்ன பண்ணுவோம், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், டீஸ்பூன்ல 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருவோம். கருக விட்டுறாம நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோன்னு ஒரு மிக்சி ஜார்ல எடுத்து போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டு வச்சு இப்ப எல்லாமே எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா இந்த பூண்டோட மனம் வந்து நமக்கு இந்த பருப்பு துவையல்ல தெரியணும். இதுல கொஞ்சமா மட்டும் தண்ணி ஊத்திக்கலாம். ஊத்திட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். துவையல் வந்து இந்த பக்குவத்துக்கு நம்ம வந்து அரைச்சோம்னா போதும். துவையல் வந்து இந்த மாதிரி நல்லா குறைன்னு இப்படி நல்லா அரைச்சிக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும், நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. நல்லெண்ணெய் ஊத்திட்டு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். பாருங்க, இந்த பருப்பு துவையல் நம்ம அரைச்சு வச்சுக்கோல, இந்த பருப்பு துவையல்ல கொஞ்சமா ரசம் ஊத்திக்கோங்க.
ரசம் ஊத்திட்டு இந்த பருப்பு துவையில கொஞ்சம் போட்டு நல்லா இப்படி பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, குழம்பெல்லாம் தூத்து போயிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும். இந்த துவையில கொஞ்சம் போட்டு நல்லா பிணைஞ்சு சாப்பிட்டுட்டு இதுல ரசம் ஊத்தி இப்படி தளர்வா பிணைஞ்சுக்குங்க. பாருங்க எப்படி தளர்வா இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நல்லா தளர்வா பிணைஞ்சு நல்லா உருட்டி ஒரு 4 வாய் போட்டோன்னு வைங்க, வயிறே ஃபுல் ஆயிரும். உங்களுக்கு குழம்பெல்லாம் வேணும் அப்படின்ட்டு வீட்டுல இருக்கவங்க கேட்க மாட்டாங்க. உடம்பும் வந்து பாத்தீங்கன்னா கலகலன்னு இருக்கும், வயிறு நிறைஞ்சிரும், மனசு வந்து நிம்மதியா இருக்கும். அப்பா நல்லா இருக்குடா, நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் கிடைக்கும். கண்டிப்பா இந்த பருப்பு துவையில நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை அப்படியே போட்டு செய்யுங்க. நீங்க இதை செஞ்சு உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.